வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ சிக்கன் குழம்பு எப்படி குக்கரில் வைக்கலான்னு பார்க்க போகிறோம். அதுக்குன்னா தாளிக்கிறதுக்கு பட்டை, இலை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தேங்காய், குழம்பு கெட்டி கொடுக்கறதுக்காக தேங்காய் வச்சுருக்கேன். சிக்கனை ஒரு பக்கம் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் நம்ம குக்கரை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ எல்லாம் சேர்த்துக்கலாம். ஏலக்காயை எப்பயுமே தட்டிட்டு போடுங்க. அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும். அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் பொடிசாக நறுக்க வேணும். நல்லா இளஞ்சிவப்பு நேரமாக மாறுற வரையும் வதக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லாவே பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். தக்காளியுமே சின்ன சைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக நான் உப்பு போட்டுக்கிறேன். நல்லாவே வதங்கிருச்சு பாருங்கள். தக்காளி நல்லா வெந்ததும் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா குக்கரில் வதக்கணும். இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். சிக்கன் துண்டுகளை நல்லா தக்காளி வெங்காய பேஸ்ட்டோட கலக்கிற மாதிரி நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். நல்லாவே கிளறியாச்சு. இப்போ நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தேவையான மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுனா மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கறி மசாலா சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம். ஏற்கனவே நம்ம தக்காளியில் உப்பு சேர்த்துருக்கோம், மறந்துடாதீங்க. இப்போ எல்லாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. கரெக்டாக 3 விசில் வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். 3 விசில் வந்ததும் குக்கரை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆற வச்சு நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தேங்காய் பால் ஊற்றிக்கிடுவோம். ஒரு கொதிக்க விட்டு கொத்தமல்லி இலைகளை மேலே தூவி விட்டு சாப்பாட்டுக்கு பரிமாறலாம். நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் செல்வ ஜோதி பிரியா. நன்றி, வணக்கம்.